விஜயா ரோகிணியை கூட்டிகிட்டு பரிகாரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பயங்கரமாக கோவம் வருது ரோகிணிக்கு. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா வரணும்ல வீட்டுக்கு, நான் சொல்கிறேன் எல்லாமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சாமியை கையெடுத்து கும்பிடு, தோப்பக்கரணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 3 தோப்புக்கரணம் போடுறாங்க. இங்கே பாரு, 3 தோப்புக்கரணம் நீ போடக்கூடாது, 10 தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி போதும் ஆண்டி, வீட்டுக்கு போகலாம் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற? உங்கள் அப்பா நல்லபடியாக வரணும்ல, வா, நான் சொல்கிற பிச்செல்லாம் கேளு, வா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி வாங்க வாங்க நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு வராங்க விஜயா. கூட்டிகிட்டு வந்து அப்படியே சாமியை பாருமா, கையை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி, எதுக்கு கையை காட்ட சொல்கிறீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. கையில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடணுமா, அப்போ தான் ரொம்ப நல்லது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஐயோ வேணாம் ஆண்டி வேணாம், என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கையை இழுக்கிறாங்க. அதெல்லாம் நீ பேசக்கூடாது, கண்டிப்பாக கையில் வச்சு தான் நாம் வந்து கற்பூரம் ஏற்றணும், காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே கற்பூரம் ஏற்றுறாங்க. ஏற்றி சாமிக்கு தீபார்த்தனைலாம் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க ரோகிணி. ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு காட்டிட்டு அதே மாதிரி அப்படி சுற்றி சுற்றி வராங்க. மற்ற எல்லா பரிகாரமும் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பரிகாரம் இருக்குது, எல்லாமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க விஜயா. வேணாம் ஆண்டி, பரவாயில்லம்மா, வா, நீ வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து படுத்துட்டு இந்த அங்கப்பிரகாணம் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து காரில் வந்துகிட்டே இருக்காரு. இந்த கோயில் தாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், நான் காரில் ஏசி போட்டுட்டு வரேன், நீங்கள் கார்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவா கிட்ட சொல்கிறாங்க. அங்கேருந்து முத்துக்கு போகிறாரு. போனோடனே மீனா சொல்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன இங்கே நடக்குது அப்படின்னு முத்து கேட்குறாரு. நிறைய பரிகாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பண்ணால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு, வந்தையா அமைதியாக இருக்கணும், குடும்பத்தோடு பரிகாரம் பண்ணுறோம், இங்கே வந்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக முத்துவை திட்டுறாங்க. எனக்கு அமைதியாக இருங்க, எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே படுக்க வச்சுட்டு ஃபுல்லாக இந்த கோயில் ஃபுல்லாக அங்கே பிரகாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உருள்றாங்க. உருண்டு அப்படியே விஜயா தள்ளிகிட்டே வராங்க. மனோஜும் கூடயே வராரு. மனோஜ்க்கு ஃபோன் வருது. சரி வெளியே போய் பேசலாம், இங்கே டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கோயில் வெளியே போகிறாரு. போனால் அந்த ஜீவா உள்ளே இருக்காங்க. உள்ளே இருந்து அப்படியே வெளியே வராங்க. எழுந்து வந்து அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக மனோஜை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கார் பின்னாடியே ஒளியிறாங்க. ஐயோ இவனை எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. மனோஜ் அப்படியே கார் கிட்டே வந்துட்டார். பயங்கரமாக ஜீவா பயப்படுறாங்க. அப்படியே கார்கிட்ட வந்து உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. இங்கே பாரு மீனா, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, சரியா, நான் போகிறேன், அங்கே ஃபாரினர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியே வராரு. அங்கே மனோஜ் காரில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, தள்ளு, நான் கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படி தள்ளி போகிறாரு. அப்படி அங்கே உள்ளே போகிறாரு கோயிலுக்குள்ளே. முத்து வராரு. வந்தோடனே இந்த வந்துட்டேன் போதுமா, டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நோ நோ நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வராங்க. ஏன் என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கார் எடு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. முத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் முத்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன இவங்க ஃபேஸே மாறி இருக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க, அந்த ஹோட்டலுக்கு போங்க.